பாண்டியன் சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே கவலையோடு இருக்காங்க. என்னடா இது நம்ம குடும்பத்துக்கு இப்படியெல்லாம் நடந்து போச்சு. கோமதியை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளோ பயந்து போயிருக்கா. என் வீட்டு பொம்பளைங்களாம் அந்த இடத்துக்கு போவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இவங்களுக்கா இப்படியெல்லாம் நடக்கணும். மயிலை நான் பெத்த பொண்ணு மாதிரியில பார்த்தேன். ஆனால் இப்போ மொத்த குடும்பத்தையும் தூக்கி ஜெயிலில் வச்சுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோட கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போகிற இடத்துல அவங்களால சரியாக வண்டி ஓட்ட முடியறதில்ல. முத்துவேலுக்கு சந்தேகம் வந்து பாண்டியனோட பின்னாடியே வந்திருக்காங்க. பாண்டியன் நடுவழியில் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க. நம்ம முத்துவேல் தான் பாண்டியனை சமாதானம் பண்ணி மயக்கத்தை தெளிய வச்சு, இப்போ எதுக்காக அவசரமாக கடையை திறக்கிறதுக்காக போகிறீங்க? இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு கடையை திறக்க வேண்டாம், விடுங்க, வர செலவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் இருந்துட்டு பாண்டியனுக்கு ஆறுதல் சொல்லி, நீங்கள் முதல்ல என் வண்டியிலே வாங்க, இந்த வண்டியை அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பைக்லேயே கூட்டிகிட்டு வராங்க. எதிரியாக நினச்சவங்க இன்னைக்கு நண்பனாக மாறி நிற்கிறாங்க. ஆனால் சொந்த பொண்ணாக நினச்சவங்க நம்ம குடும்பத்தையே தூக்கிட்டு போய் ஜெயிலில் வச்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு பாண்டியன் இருந்துட்டு ஒவ்வொன்றும் யோசிச்சு பார்த்து ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ராஜி இருந்துட்டு தான் அப்பாவுக்கு என்னை ராணி மாதிரி வளர்த்தீங்க, ஆனால் இன்னைக்கு என்னால் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைஞ்சிட்ருக்கீங்க, என்னை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கடிதத்தை ஒன்று எழுதுகிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.